ம் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆழமான தேடலுக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஆமா. குறிப்பா சொல்லணும்னா, ஓஷோவோட அந்த தம்மபதம் சொற்பொழிவுகள்ல வர இறுதி உரைய நம்ம பேசப் போறோம். கரெக்ட். அந்த 122வது ஆடியோ இருக்கு இல்லையா, அதை ரொம்ப நல்லா முழுமையா ஆராய்ச்சி பண்ண போறோம் இன்னைக்கு. ஏன்னா அதுல மனித மனசோட பல ஆழமான முடிச்சுகளை அவர் அழுக்குறாரு. கண்டிப்பா. அத பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இந்த நிகழ்ச்சிய கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியோட ஆரம்பிக்க விரும்புறேன். உலகமே வியந்து பார்த்த அந்த மாயாஜால மன்னன் ஹவுடினி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஓ, அந்த எஸ்கேப் ஆர்டிஸ்ட் எப்பேற்பட்ட சிறையில அடைச்சாலும், எத்தனை பெரிய இரும்பு சங்கிலிகளால கட்டப்பட்டாலும், வெறும் சில நிமிஷத்துல எல்லா பூட்டுகளையும் உடைச்சிட்டு வெளியே வந்துருவாரு. அதே ஆளுதான். ஆனா, இத்தாலியில நடந்த ஒரு சவால்ல, ஒரு சாதாரண அறையில இருந்து வெளிய வர முடியாம 3 மணி நேரம் தோத்து போய் வியர்த்து விறுவிறுத்து பயந்து போய் நின்னாரு. 3 மணி நேரமா? அவரு மாதிரி ஒரு ஆளுக்கு அங்க என்னதான் ஆச்சு? அதுதான் சுவாரஸ்யமே. ஏன்னா, அந்த அறையோட கதவுல பூட்டே போடப்படல. ஓஹோ, பூட்டே இல்லையா? ஆமா, அவருடைய மூளை ஒரு பூட்ட தேடிச்சு. இவ்ளோ பெரிய சவால் குடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு பிரம்மாண்டமான பூட்டு இருக்கும் அப்படின்னு அவருடைய அறிவு, அதாவது இன்டெலெக்ட் ரொம்ப போராடுச்சு. ஆனா கதவு சும்மா சாத்திதான் இருந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. அத லேசா தள்ளி இருந்தாலே அவர் வெளிய வந்திருக்கலாம். ஆனா இங்க தீர்க்கறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவருடைய அகங்காரம் நம்புனதுனால, பூட்டப்படாத கதவ உடைக்க போராடி தோத்து போனாரு. ம் இத கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. பாத்தீங்கன்னா, நாமும் நம்ம நிஜ வாழ்க்கையில இப்படிதான் பூட்டாத கதவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு தோணுது. நிச்சயமா. நாமளே ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு அத சால்வ் பண்ண போராடுறோம். ஆமா. நம்ம கஷ்டங்களையும் துக்கங்களையும் ஏதோ ஒரு பெரிய சொத்து மாதிரி ஏன் ரகசியமா பிடிச்சு வச்சிருக்கோம்? இந்த ஒரு கேள்வியை மையமா வச்சுதான் இன்னைக்கு நாம ஓஷோவோட அந்த 122வது ஆடியோவை அலச போறோம். தம்பபதம் அப்படிங்கிறது புத்தரோட நேரடியான கலப்படமில்லாத தத்துவங்களோட தொகுப்பு. அத ஓஷோ தன்னுடைய பாணியில மனித மனதோட உளவியலோட இணைச்சு விவரிப்பதுதான் இந்த ஆடியோவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆமா, மனிதன் ஏன் சந்தோஷத்தை விட துக்கத்தோட அதிகமா ஒட்டிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை ரொம்ப ஆழமா உடைக்கிறாரு. உண்மைதான். இதுல அவர் சொல்ற முதல் பாயிண்டே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மனிதர்கள் வெறுமையை, அதாவது சூன்யத்தை கண்டு ரொம்ப பயப்படுறாங்கன்னு ஓஷோ சொல்றாரு. கரெக்ட். அந்த சூன்யம் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க. நாம சும்மா அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்தாலே உடனே கையில இருக்கிற போன் எடுத்து ஏதாவது சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆமா, ஏன்னா அமைதியா ஒன்றுமே இல்லாம இருப்பத நம்ம மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அது ஏன் அப்படி நடக்குது? ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளால சும்மா இருக்க முடியலையே. அதுதான் அகங்காரத்தோட, அதாவது ஈகோவோட பெரிய தந்திரம். ஒன்றுமே இல்லாத ஒரு சூன்ய நிலை அப்படிங்கிறது அகங்காரத்திற்கு மரணம் மாதிரி. நான் இருக்கிறேன் அப்படின்னு நிரூபிக்க அந்த ஈகோவுக்கு ஏதாவது ஒரு உணர்வு தேவைப்படுது. ஓ, அப்ப சந்தோஷமா இருந்தா அந்த ஈகோவுக்கு ஆகாதா? சந்தோஷம் அப்படிங்கிறது முரண்பாடற்றது. அது உங்களை அப்படியே அமைதியாக்கிடும். ஆனா துக்கம் பாத்தீங்கன்னா, அது உங்களை எப்பவுமே சிந்திக்க வைக்கும். உங்களை ஒரு முக்கிய புள்ளியா உணர வைக்கும். ஆமாமா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது நாமளே நம்மள ஒரு ஹீரோ மாதிரி ஃபீல் பண்றோம். எக்ஸாக்ட்லி. அதனாலதான் மனம் அமைதியா இருக்கிறத விட ஏதோ ஒரு துக்கத்தாலாவது நிரம்பி இருக்கணும்னு நினைக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, துக்கம் அகங்காரத்தோட ஒரு சிறந்த உணவு. இத நம்ம அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு தெளிவா தெரியுது தெரியுமா? ஒரு வீட்ல மனைவி சாதாரணமா ரொம்ப சந்தோஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கணவன் அவளை பெரிதாக கண்டுகொள்வதே இல்லை. இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். ஆமா. ஆனா அதே மனைவி எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு படுத்துக்கிட்டா உடனே கணவன் பக்கத்துல உட்கார்ந்து காஃபி போட்டு கொடுத்து ரொம்ப அக்கறையா கவனிக்கிறான். உண்மைதான். இத குழந்தைகளுக்கு கூட நாம பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு கவனம் தேவைப்படும் போது உடனே உடம்பு சரியில்லாத மாதிரியோ இல்ல அடிபட்ட மாதிரியோ ஆக்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இங்க அதிக கவனம் கிடைக்குது இல்லையா? கண்டிப்பா. ஓஷோ இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. முனிவர்களுக்கும் இதே உளவியல் தான் நடக்குது அப்படின்னு ஒரு பகட்டான உண்மையை சொல்றாரு. முனிவர்களுக்கா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஒரு மனிதன் சாதாரணமா ஒரு மரத்தடியில அமைதியா உட்கார்ந்திருந்தான் அப்படின்னா அவனை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவன் பாட்டுக்கு ஏதோ உட்கார்ந்திருக்கான் அப்படின்னு போயிடுவாங்க. ஆமா, அதுல எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லையே. ஆனா அதே மனிதன் ஒரு முள்ளு மேல படுத்துக்கிட்டோ அல்லது ஒரு 30 நாள் வெறும் தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு தன்னைத்தானே ரொம்ப வருத்துக்கிட்டான் அப்படின்னா ஊரே திரண்டு போய் அவனை கும்பிடும்.
ஓஹோ. ஆக துக்கம் அப்படிங்கிறது மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கிற ஒரு பெரிய கருவியாவே மாறிடுது. அது மட்டும் இல்ல, ஒருத்தன் தன்னுடைய கஷ்டங்கள மத்தவங்க கிட்ட சொல்லும்போது, எனக்கு வந்த கஷ்டம் மாதிரி யாருக்கும் வராது அப்படின்னு ரொம்ப பெரிதுபடுத்தி கூறும்போது, அவனது அகங்காரம் பெரிய அளவுல திருப்தி அடையுது. ஆனா இதுல நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த மாதிரி கஷ்டங்களை சொல்லி அனுதாபம் தேடுறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நமக்கு அனுதாபம் காட்டுறவங்க நிஜமாவே நமக்காக ஃபீல் பண்றாங்களா என்ன? ஒருபோதும் இல்ல. அவங்க உங்க தோள்ல கை போட்டு ஆறுதல் சொல்லும்போது, உள்ளுக்குள்ள ஒரு ரகசியமான சந்தோஷத்துல இருப்பாங்க. நல்ல வேளை, இவன் படுற கஷ்டம் நமக்கு வரல, நாம இவனை விட உயர்ந்த நிலையில ரொம்ப பாதுகாப்பா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி தான் அந்த அனுதாபப்பா வெளிப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இத உணராம, நாம ஏன் இன்னும் கஷ்டத்தையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ ஒரு மோசமான வேலையோ இல்ல ஒரு வலி தரும் உறவோ எல்லாமே பழகிப்போன துக்கங்கள் தான். பலருக்கு அந்த துக்கம் ஒரு சௌகரியமான வட்டமா, அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோனா மாறிடுச்சு. ஓ புரியுது. புதுசா ஒரு சந்தோஷம் கிடைச்சா கூட அது எப்படி இருக்குமோ, அது நிலைத்து நிற்குமோ அப்படிங்கிற பயம் மனசுக்கு வந்துருது. ஆமா, அதனால பழகிய துக்கத்தை விடுறதுக்கு மனசு எப்பவுமே தயாராகவே இல்ல. ஓகே, துக்கத்தை நாம கம்ஃபர்ட் ஜோன்னு பிடிச்சுக்கிறோம், அது நல்லாவே புரியுது. ஆனா ஒரு நல்ல விஷயம், ஒரு சந்தோஷம் கிடைக்கும்போது அதையாவது நம்ம முழுமையா அனுபவிக்கிறோமா? அங்கேயும் போய் எதையாவது சொதப்பிடுறோம். இது ஏன் நடக்குது? இங்க தான் நம்ம ஆசை, அதாவது திருஷ்ணா அப்படிங்கிற மாயைய பத்தி புரிஞ்சுக்கணும். ஆசை அப்படிங்கிற பறவைக்கு 2 சிறகுகள் இருக்குன்னு ஓஷோ சொல்றாரு. 2 சிறகுகளா? அது என்னென்ன? ஒன்னு மோகம், அதாவது அட்டாச்மெண்ட். தன்னிடம் இருக்கிற சந்தோஷம் எக்காரணம் கொண்டும் தன்னை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம். ஓகே, அப்போ 2வது சிறகு. மற்றொன்று பேராசை, அதாவது கிரீட். தன்னிடம் இல்லாதவை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற ஒரு தவிப்பு. ஆஹா, சந்தோஷம் கிடைக்கும்போது அது இழந்துடுவோமோ அப்படிங்கிற மோகமும் பயமும் அந்த கணத்தோட மகிழ்ச்சியை முழுமையாக கொன்று விடுகிறது இல்லையா? ஆமா, இதுக்கு ஓஷோ சொல்ற இந்த நதி மற்றும் ரோஜா பூவோட உதாரணம் ரொம்பவே அருமையா இருக்கும். ஆமா, எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. வாழ்க்கைங்கிறது தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நதி. ஆனா நாமும் அதை ஒரு இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் பண்ண நினைக்கிறோம். காலையில மலர்ந்து மாலையில உதிரும் ஒரு ரோஜாவுக்கு தான் உண்மையில உயிர் இருக்கு. ஆனா மனிதர்கள் என்ன பண்றாங்க? அந்த மாறிக்கொண்டே இருக்கிற உயிருள்ள ரோஜாவை விட்டுட்டு என்றென்றும் மாறாத உயிரற்ற கல்ல வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நினைக்கிறோம். மூப்படைதல், மரணம், பிரிதல் எல்லாமே பிரபஞ்சத்தோட ஒரு இயல்பான ஓட்டம்தான். ஆமா, ஒரு பூ பூத்தா அது ஒரு கட்டத்துல உதிர்ந்துதான் ஆகணும். அதை எதிர்த்து போராடுறவன் ஒவ்வொரு கணமும் வலியதான் அனுபவிப்பான். கரெக்ட். எவன் ஒருவன் அந்த நதியோட ஓட்டத்தோடு தன்னை இணைச்சுக்கிட்டு மாற்றம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது அப்படின்னு முழுமையா ஏத்துக்கிறானோ அவனுக்கு துக்கமே இல்ல. ஆனா இந்த ஏத்துக்கிற தன்மை வராததுக்கு காரணம் நம்ம மனசுல இருக்கிற அந்த என்னுடையது, அதாவது மைன் அப்படிங்கிற எண்ணம் தானே. கண்டிப்பா. மனிதன் பொருள்களை புடிச்சுக்கிறதோட நிக்கறதில்ல, மனிதர்களையும் ஏன் கடவுளையும் கூட இது என்னுடையது அப்படின்னு உரிமை கொண்டாட தொடங்குறான். எனது அப்படிங்கிற சொல் எப்போ வருதோ அங்கேயே சம்சாரம், அதாவது உலகியல் மாயை வந்துவிடுகிறது அப்படின்னு ஓஷோ சொல்றது ரொம்ப ரொம்ப ஆழமான உண்மை. சரியா சொன்னீங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. பிச்சைக்காரனுக்கு அனுதாபம் கிடைக்குமே தவிர உண்மையான அன்பு கிடைக்காது அப்படின்னு ஓஷோ கூறுவதை நீங்க கவனிக்கணும். ஆமா, நாம உறவுகள்ல எப்பவுமே அன்பை யாசிக்கிறோம். எனக்கு அன்பு கொடு, என்னை கவனி அப்படின்னு ஒரு பிச்சைக்காரன் மாதிரி கெஞ்சுகிறோம். ஆனா உண்மையான அன்பு அப்படிங்கிறது ஒரு சக்கரவர்த்திய போல எந்த நிபந்தனையும் இல்லாம கொடுப்பது மட்டும்தான். கொடுக்கும்போது மட்டும்தான் அன்பு பெருகும். உரிமை கொண்டாடும் போது அது கண்டிப்பா அழிந்துவிடும். அதனாலதான் ஓஷோ தன்னுடைய சீடர்கிட்ட பிச்சு, அதாவது யாசிப்பவர் அப்படின்னு அழைக்காம சுவாமி அப்படின்னு அழைத்தாருன்னு நினைக்கிறேன். சுவாமி அப்படின்னா உனக்கு நீயே எஜமான் அப்படின்னு அர்த்தம். ஆமா, ரொம்ப கரெக்டான அப்சர்வேஷன். ஆனா பாருங்க, நாம ஆன்மீகத்துல கூட இந்த என்னுடையது அப்படிங்கிற அகங்காரத்தை விட மாட்டேங்கிறோம். அதுக்கு அந்த சமண மதத்தோட உதாரணம் அவ்வளோ அபத்தமா ஆனா உண்மையா இருக்கு. நீங்க அந்த ஸ்வேதாம்பரர்கள் மற்றும் திகம்பரர்கள் கதையை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க 2 பேருமே ஒரே மகாவீரரை தான் கும்பிடுறாங்க. ஆனா சிலையில மகாவீரர் கண்கள் மூடி இருக்க வேண்டுமா அல்லது திறந்திருக்க வேண்டுமான்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டையே நடக்குது. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க. ஒரு சாரார் சிலை மூடிய கண்களோடு தான் இருக்கணும்னு சொல்றாங்க, மற்றவர்கள் திறந்த கண்களோடு இருக்கணும்னு சொல்றாங்க. நாங்க இங்க எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் குறை சொல்ல வரல. ஆனா ஓஷோ அந்த ஆடியோல இதை எப்படி மனித அகங்காரத்தோட ஒரு வெளிப்பாடா காட்டுறாரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட். கண்டிப்பா. இந்த சண்டையில சிலைக்கு மேல போலி கண்ணுல ஒட்டி வித்து காட்டுற அளவுக்கு மனிதனோட அகங்காரம் ஆன்மீகத்தை ரொம்ப கீழறக்கி விடுகிறது.
கடவுளையே என்னுடைய கடவுள் அவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க பாக்குறாங்க. அந்த குருவோட கால்களுக்கு உரிமை கொண்டாடிய சீடர்களோட கதையும் அப்படிதானே? அது இதை விட ரொம்ப சிரிப்பா இருக்கும். ஆமா ஆமா, குருவின் வலது கால ஒரு சீடனும் இடது கால மற்றொரு சீடனும் அமுக்கி விட்டுட்டு இருக்காங்க. குரு தூக்கத்துல அப்படியே திரும்பி படுக்கும்போது வலது கால் தவறுதலா இடது காலின் மீது பட்டு விடுகிறது. உடனே அந்த சீடர்களுக்கு கோபம் வந்து, என் காலின் மீது உன் காலை எப்படி போடலாம் அப்படின்னு குருவையே அடிக்க கம்பெடுக்க போனாங்களாம். என்ன ஒரு வேடிக்கை பாருங்க, குருவோட உடம்புலயே பார்டர் போட்டு சண்டை போடுற அளவுக்கு நம்ம ஈகோ வேலை செய்யுது. மதங்கள் எப்படி ஒரு வியாபார கடையா மாறுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். உண்மைதான். இது எதை காட்டுது அப்படின்னா, மனிதன் தியானமோ ஆன்மீகமோ கடவுளோ எதை தேடிச் சென்றாலும் தன்னுடைய பழைய மனநிலையுடன் தான், அதாவது அதே மைண்ட் செட்டோட தான் செல்றான். அதனாலதான் ஓஷோ சொல்றாரு, ஒரு முழுமையான சந்நியாசி என்பவன் புத்தரை போன்ற விழிப்புணர்வும் மீராவை போன்ற எல்லையற்ற கொண்டாட்டமும் கலந்தவனா இருக்கணும் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. அந்த விழிப்புணர்வ அவர் ஹோஷ் அப்படின்னு சொல்றாரு. கொண்டாட்டத்தை மஸ்தி அப்படின்னு சொல்றாரு. தீவிரமான விழிப்புணர்வு மட்டும் இருந்தா அது ரொம்ப வறட்சி ஆயிடும். கொண்டாட்டம் மட்டும் இருந்தா அது ஒரு மயக்கம் ஆயிடும். இரண்டும் சேர்ந்து இருக்கணும். ஆனா இது அடையறதுக்கு நாம என்ன பண்றோம்? ஏதாவது லைஃப் ஹேக்ஸ் கிடைக்குமான்னு தேடுறோம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எப்படி சீக்கிரம் ஞானம் அடைவது, எப்படி 5 நிமிஷத்துல அமைதியாகிறதுன்னு ஷார்ட்கட் தேடுறோம். அது எப்படி இருக்குன்னா, அந்த மாயாஜால மன்னன் ஹவுடினி மாதிரி திறந்திருக்கிற கதவை உடைக்க நாம ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கேக்குற மாதிரி இருக்கு. சூப்பர் கம்பேரிசன். ஒரு பூட்டத் தேடுற மனநிலையில நாம ஆன்மீகத்தையே அப்ரோச் பண்றோம். அதுதான் இங்குள்ள சிக்கலே. தியானம் அப்படிங்கிறது அடைவதற்கான ஒரு பொருள் கிடையாது. ஓஷோ சொல்லும் அந்த ஏரியோட உதாரணத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆமா, ஒரு அமைதியான ஏரியில நாம ஒரு சாதாரண கூழாங்கல்ல போட்டாலும் அலைகள் உருவாகும். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயினூர் வைரத்தை போட்டாலும் அலைகள் உருவாகும் தானே? அபாரம். நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட புடிச்சிட்டீங்க. அதாவது, நான் ஒரு விலை உயர்ந்த கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டா அது உலகியல் ஆசை. எனக்கு கடவுளை அடையணும்னு ஆசை வந்தா அது ஆன்மீக ஆசைன்னு நாம பிரிச்சு பார்க்கறோம். ஆனா மனசை பொறுத்த வரைக்கும் ஆசை, அதாவது சா என்றாலே அது அலைகளை உருவாக்கும் ஒரு கலக்கம் தானே? கண்டிப்பா. கல்ல தூக்கி போட்டாலும் சரி, வைரத்தை தூக்கி போட்டாலும் சரி, ஏரியோட அமைதி கெட்டு போவது போல எந்த ஆசையாக இருந்தாலும் அது மனதை அலைக்கழிக்கும். மனதோட அலைகள் அடங்கும் போதே உண்மை புரியும். அப்போ ஆசையே இருக்கக்கூடாதா? இதை நம்ம எப்படி பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறது? ஒரு குழந்தையோட பார்வையை கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒரு வண்ணத்து பூச்சியையோ அல்லது கடற்கரையில் உள்ள சாதாரண கூழாங்கற்களையோ பார்த்து அது அடையும் அந்த ஆச்சரியம், அந்த பரவசம் பண்டிதர்களுக்கு எப்பவுமே இருக்கிறதில்ல. ஆமா, அறிவை குவித்து வச்சுக்கிட்டு எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கும்போது நாம வாழ்க்கையோட அடிப்படை ரகசியத்தையே தவற விடுறோம். வாழ்க்கை அப்படிங்கிறது தீர்ப்பதற்கான ஒரு கணக்கல்ல, அனுபவிப்பதற்கான ஒரு அதிசயம். மிக சரியா சொன்னீங்க. ஆனா எனக்கு ஒரு பிராக்டிக்கலான கேள்வி வருது. இந்த அறிவை களைச்சு வச்சுக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி இயற்கையோட ஒன்றிணைஞ்சிட்டா இந்த உலகம் நம்மளை ஏமாத்திடாதா? பல நேரங்கள்ல இந்த உலகம் நம்ம ஆசைகளை நசுக்குது, இயற்கையே நமக்கு எதிரா செயல்படுதுன்னு தோணுதே. உலகம் உங்க ஆசைகளை அழிப்பதில்ல. அதை இப்படி யோசித்து பாருங்க. புவியீர்ப்பு விசைக்கு உங்க மேல ஏதாவது தனிப்பட்ட கோபம் இருக்கான்னு உங்களை கீழே தள்ளி விடணும்னா அது சதி செய்தா? கண்டிப்பா இல்ல. அது ஒரு இயற்கை விதி, அவ்வளவுதான். நான் தான் இயற்கையோட விதிக்கு உரணாக செயல்படுகிறோம். ஓஷோ சொல்லும் அந்த குடிகாரனோட உதாரணம் இதற்கான மிகச் சிறந்த விளக்கம்னு சொல்லலாம். அந்த மாட்டு வண்டி கதையை சொல்றீங்களா? ஆமா. ஒரு மாட்டு வண்டியிலிருந்து போதையில இருக்கிற குடிகாரன் கீழே விழும்போது அவனுக்கு அதிக அடிபடுவதில்ல. ஆனா முற்றிலும் நிதானமா இருப்பவன் அதே வண்டியிலிருந்து விழும்போது அவனுக்கு எலும்புகள் உடைகின்றன. இது ஏன் அப்படின்னு புரியுதா? ஒரு நிமிஷம், நான் சொல்றேன். நீங்க சொல்றத பார்த்தா நிதானமா இருக்கிறவன் விழும்போது ஐயோ கீழே விழப்போறோம் அப்படிங்கிற பயத்துல விழறதை தடுக்க உடம்ப ரொம்ப இறுக்கமா வச்சுப்பான். இயற்கையோட விசைய அவன் உடம்பு எதிர்க்கிறதுனால தான் எலும்பு உடையுது. எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த குடிக்காரன் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லாம புவியீர்ப்பு விசையோட போக்குல அப்படியே ரொம்ப தளர்வா விழுறான். அதனால அவனுக்கு ஒன்னும் ஆகுறதில்ல. கரெக்டா? மிக துல்லியமா சொன்னீங்க. அந்த எதிர்ப்பு தான் வலிக்கான முழு காரணம். நாமும் வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படிதான் இறுக பிடித்து கொண்டு எதிர்க்கிறோம். அப்போ அந்த மல்யுத்த வீரனோட கதையும் இதேதான் சொல்லுது. ஒரு பலசாலி மல்யுத்த வீரன் ஒரு நாள் முழுவதும் ஒரு குழந்தையோட செயல்களை அப்படியே பின்பற்றி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செய்தானா? ஆமா. குழந்தை ஓடும்போது ஓடுவது, குதிக்கும்போது குதிப்பது, சிரிக்கும்போது சிரிப்பது அப்படின்னு செஞ்ச அந்த வீரன் வெறும் 4 மணி நேரத்துல ரொம்ப சோர்ந்து தரையில படுத்துட்டானா. வெறும் 4 மணி நேரத்துல ஒரு மல்யுத்த வீரனாலேயே தாக்குப்பிடிக்க முடியலையா? என்ன ஆச்சரியமா இருக்கு. காரணம், குழந்தை எந்த அகங்காரமும் இல்லாம இயற்கையோட ஒத்து சேர்ந்து செயல்படுது.
எந்த ஒரு செயலையும் பிளான் பண்ணி எதிர்ப்போட பண்றதில்ல. ஆனா அந்த வீரன் ஒவ்வொரு அசைவையும் தன்னுடைய அகங்காரத்தோட அறிவோட பண்றான். அதனால தான் புத்தர் நிராஷா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். நிராஷா அப்படின்னா நாம நினைப்பது போல விரக்தி அல்லது ஏமாற்றம் அப்படின்னு அர்த்தம் இல்லையோ. கிடையவே கிடையாது. நிராஷா அப்படின்னா ஆசையற்ற நிலை, எதிர்பார்ப்புகளிலிருந்து முழுமையான விடுதலை அப்படின்னு அர்த்தம். எப்போது உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லையோ, எப்போது நீங்கள் இந்த கணத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அப்போது நீங்கள் இயற்கையோடு, அதாவது இறைவனோடு இணைகிறீர்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு பார்வை! ஒரு சக்கரவர்த்தியை போல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு கொடுக்கணும்னு ஓஷோ சொன்னார் இல்லையா? அதை வெறும் தத்துவமா காத்துல விடாம நிஜ வாழ்க்கையில செயல்படுத்தும் ஒரு அருமையான முயற்சியை பத்தி நாம இப்ப பேசணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா பேசலாம். இந்த ஓஷோவோட சொற்பொழிவுகளை நமக்கு தொடர்ந்து ஆடியோ புத்தகமா வழங்கி வரும் தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனலோட இறுதி பதிவு ஒன்றை நாம இப்ப கவனிக்க போறோம். ஒரு நல்ல தத்துவத்தை படித்து தெரிந்து கொள்வதோடு நிறுத்தி விடாமல் அதை செயல்முறைக்கு கொண்டு வருவதுதான் உண்மையான ஆன்மீகம். ஆமா, இந்த காலகட்டத்துல எல்லாமே வியாபாரமாகிவிட்ட நிலையில இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் பாத்தீங்கன்னா எவ்வித பணமாக்குதல், அதாவது மானிட்டைசேஷன் நோக்கமும் இல்லாம செயல்படுது. அறிவையும் தெளிவையும் எந்தவித லாப எதிர்பார்ப்புமின்றி மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அவங்களோட எண்ணம் ஓஷோ சொன்ன அந்த சக்கரவர்த்தி மனநிலையை காட்டுது இல்லையா? ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நாமும் அந்த தத்துவத்தை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உண்மைதான். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது அப்படின்னு நீங்க நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா அவங்களுடைய இந்த நல்ல முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு கொடுத்தாலே போதும். பெரிய தொகைதான் தர வேண்டும் என்பதில்லை. உங்களின் சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த மாதிரியான முயற்சிகள் தொடர்ந்து இயங்க அந்த செய்தியை பெறுபவர்களின் பங்களிப்பு மிக அவசியம். ஆமா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில தேவையாக இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. லைக் பண்ணுங்க, அப்புறம் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சிறிய ஊக்கத்திற்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி. இன்றைய நமது ஆழமான உரையாடல்ல துக்கத்தை நாம ஏன் அகங்காரத்தோட உணவா பிடிச்சுக்கிறோம், எதிர்பார்ப்புகளே இல்லாத நிம்மதியான வாழ்வை எப்படிப்பட்டது, குடிகாரனை போல எவ்வித எதிர்ப்பும் இல்லாம வாழ்க்கையோட போக்குல எப்படி நம்மள ஒப்படைக்கிறது அப்படிங்கறத பத்தியெல்லாம் மிக விரிவா பார்த்தோம். இன்றைய தேடல்ல எல்லா ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். ஆமா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நல்ல தத்துவத்தை உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி இலவசமாக கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் நினைப்பதும் ஒரு வகையான ஆசைதானா? சுயநலமில்லாத இது போன்ற தூய்மையான ஆசைகள் நம்மை உலக மாயையில மேலும் பந்தப்படுத்துமா அல்லது அந்த ஆசையே நம்மை விடுவிக்குமா? இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஆழமா யோசித்து பாருங்க. இந்த சுவாரஸ்யமான ஆழமான தேடல்ல எங்களுடன் இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.